அனைவருக்கும் வணக்கம். இது பிஎஸ் ஃபார்மஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் பிஎஸ் பிரியார். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது இப்போ ஆடு வளர்ப்பு பிஸ்னஸை வரவங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, எவ்வளோ வந்துட்டு நம்மளுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும், எவ்வளோ அதில் ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு தெரியாமே இருப்பாங்க. ஏன்னா அந்த பிஸ்னஸ்க்குள்ளே புதுசாக வரவங்களுக்கு வந்துட்டு இந்த டவுட் நிறைய இருக்கும். ஒருவேளை நம்மளுக்கு எவ்வளோ ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குமோ, ஒருவேளை லாஸ் ஆகிடுமோ, ஒருவேளை ப்ராஃபிட் வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். அவங்க எல்லாருக்குமே சொல்கிறேன், இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிக்கும் போது நீங்கள் பிஸ்னஸ்க்குள்ளே எப்படி பண்ணால் சக்ஸஸ் பண்ணலாம், எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படும் அப்படின்றது ஒரு ஐடியா வந்துட்டு உங்களுக்கு கிளியர் கட்டாக வந்துட்டு கிடைச்சிரும். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு புது வியூவர்ஸ் வந்து மறக்காம நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அதில் பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. நீங்கள் ஆடு வளர்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெட் கலர் ஆட்டை வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் நீங்கள் ஆடு வளர்க்குறீங்க, எத்தனை பேர் நீங்கள் ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு தெரிஞ்சுக்குவேன். ஓகேங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த கோட் ஃபார்மிங் ப்ராஃபிட் கால்குலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதாவது ஆடு வளர்ப்பு லாப கணக்கீடுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதாவது வரவு செலவு கணக்கு, லாப கணக்கு. இது தெரிஞ்சால் தான் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஆடுகளை வந்துட்டு ப்ராப்பராக வளர்ப்பீங்க. எந்த இடத்துல நம்ம ஸ்டக் ஆகுது, எந்த இடத்துல நம்ம பண்ணை வந்துட்டு லாப நோக்கில் போதா இல்லை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நஷ்ட நோக்கில் போதாங்கிறது உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் இது தெரியாமே வந்துட்டு ஆடு அவங்க மாட்டுன்னு வளர்க்குறதுக்கே வருவாங்க. அதனால தான் அவங்களுக்கு வந்துட்டு கையில் காசு நிற்க மாட்டேது, கையில் ரொம்ப ப்ராஃபிட், ரொம்ப லாஸில் போகுதுன்னு சொல்லிட்டு இந்த பிஸ்னஸ் வந்து சொல்கிறாங்க. எப்பயுமே ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதை மெனக்கிட்டு கரெக்டாக நீங்கள் பண்ணணும். எப்படி பண்ணால் எந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணுறோங்கிறத தெரிஞ்சு பண்ணணும். சும்மா நாமளும் பிஸ்னஸ் பண்ணுறோம், எல்லாரும் சொல்கிறாங்கிறதுக்காக பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக நீங்கள் பண்ணவே கூடாது. அப்படி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸும் ஆக முடியாது. அந்த ஆடு வளர்ப்பு பிஸ்னஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டும் உங்களுக்கு வராது. ஓகேங்களா? நான் சொல்லக்கூடிய அளவுகள் மற்றும் செலவுகள் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வந்துட்டு ஒரு தோராயன அளவு தான். ஓகேங்களா? ஒரு மினிமமான அளவு தான். இது ஒரு சிலவங்களுக்கு கூட குறைச்சல் ஏறவும் வரும், கூட குறையவும் சரி, ஏறவும் செய்யும். ஆனால் இது வந்துட்டு ஒரு ஆவரேஜான ஒரு செலவு. இப்போ நீங்கள் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது உங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சிடும் என்ன பண்ணால் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா முதலீட்டு செலவு, அதாவது இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ ரூபாய் நம்ம வந்துட்டு இருந்துச்சுன்னா அப்படின்னு நம்மளுக்கு இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஷெட்டு கட்டுமானம் அப்படின்னு சொல்லிட்டு 50,000லேருந்து ஒரு 1,00,000 ரூபா வரைக்கும் நம்ம ஷெட்டுக்கு வந்துட்டு நம்ம செலவு பண்ண போகிறோம். அதாவது இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், இது வந்துட்டு மேக்ஸிமம் அளவு, தோராயமான அளவு தான். ஓகேங்களா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஏன் தோராயன அளவுன்னு சொல்கிறேன்னா, இப்போது ஷெட்டுக்குன்னு ஒரு 50,000லேருந்து ஒரு 1,00,000 ஒதுக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சிலவங்க வந்துட்டு 30,000 ஷெட்டு செய்யலாம், இல்லை ஒரு சிலவங்க 10,000 கூட ஷெட்டு முடிக்கலாம். இது அவங்கவுங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய மெட்டீரியல், அவங்கவுங்க ஏரியா இருக்கக்கூடிய லேபர்ஸை பொறுத்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஓகேங்களா? ஷெட்டுக்கு வந்துட்டு ஒரு 50,000லேருந்து ஒரு 1,00,000 ரூபா வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம். அடுத்தது இப்போ ஆடு வாங்குறதுக்கான செலவு, மொத்தம் எவ்வளோ ஆடு நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா 10 ஆடு ப்ளஸ் ஒரு ஆண் ஆடு, மொத்தம் 11 ஆடு வாங்க போகிறோம். அப்போது 60,000லேருந்து ஒரு 80,000 வந்துட்டு ஒரு ஆடுகளுடைய அந்த ஆடுகளுக்கு வந்துட்டு செலவு தேவைப்படும். 60,000லேருந்து ஒரு 80,000 வரைக்கும். ஓகேங்களா? அந்த 10-11 ஆடு வாங்குறதுக்கு. அடுத்து